வெரி குட் அபி, बहुत अच्छा. நான் கூட நீ எங்க ஹிந்தி கத்துக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா நீ வேற லெவல் அபி. இப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தி பேசுறேன். இன்னும் ஒரு வாரத்துல நல்லா பேச ஆரம்பிச்சிருவேன் பாரு. சரி வா போலாம். வா போலாம். அபி, தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் சஞ்சீவ். இங்க பாரு, டிரைவர் தான் கூப்பிடுறாரு. ஹலோ. சஞ்சீவ் சார். சொல்லுங்க சார். நான் ஹோட்டல் வாசல்ல தான் நிக்கிறேன். நீங்க வந்துருங்க. நாங்களும் கிளம்பிட்டோம் சார். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். ஓகே சார். ஓகே சார். அபி ரெடியா? ரெடி ஆயிட்டேன். தோ வா. வாங்கம்மா. இங்க பாருங்கம்மா, என் பொண்டாட்டிக்கிட்ட சொந்தக்காரங்களா வர்றாங்க. விருந்து தடபுடலா இருக்குன்னு சொல்லிட்டேன். அவளும் சரின்னு சொல்லி காலையிலே மார்க்கெட் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டாமா. ஈவினிங் நம்ம வீட்ல உங்க 2 பேருக்கும் அறுசுவை விருந்துதாம்மா. சார் எதுக்குன்னா அதெல்லாம் சும்மா சிம்பிளா சமைச்சா பத்தாதா? சும்மா இருமா, நம்ம ஊர் ஆள் நீங்க. சாதாரணமா சாப்பாடு போடுவாங்களா? நீங்க முதல்ல வண்டியில இருங்க, வாங்க. ஓகே. அபி, இன்னைக்கு பயங்கர ஹாப்பியா இருக்க போல. ஆமா சஞ்சீவ். நான் கூட சேர்ந்து தாஜ்மஹால் எல்லாம் பாப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் இது வரைக்கும் ஆசைப்பட்டதை விட அதிகமான சந்தோஷமான விஷயங்கள் என் லைஃப்ல நடக்குதா, அதான் பயங்கர ஹாப்பி. நாம ஒன்னா சேர்ந்து தாஜ்மஹால் பார்க்க போறதே உனக்கு சந்தோஷம்னா, நீ காம்படிஷன்ல ஜெயிச்ச உடனே உங்ககிட்ட என் லவ்வ சொல்லி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கின டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட போறேனே, அதுக்கு நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ. சஞ்சீவ், சொல்லு அபி. லைஃப்ல எவ்வளவு கெட்டது நடக்குதோ அதை விட அதிகமா நல்லது நடக்குது இல்ல? ஆனா நாம தான் நடக்கிற நல்லதெல்லாம் விட்டுட்டு கெட்டதை மட்டும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.
என்னம்மா பயங்கரமா பிலாசபிலாம் சொல்லிட்டு இருக்க? ஃபிலாசபி சொல்ற அளவுக்கு எல்லாம் நான் படிக்கலண்ணா. என் லைஃப்ல நடந்ததை நான் சொல்றேன். லைஃபே பெரிய படிப்பு தானம்மா. இங்க பாருங்க, லைஃப படிச்சவனுக்கு ஸ்கூல் படிப்பு தேவையே இல்லை. ஹே சஞ்சீவ், தாஜ்மஹால் நான்லாம் புக்ல தான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கறேன் சஞ்சீவ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாஜ்மஹாலை தூரத்துல இருந்து ரசிச்சா போதுமா? நான் காரை கிட்ட கொண்டு போய் விடுறேன். நல்லா பார்த்து ரசிங்க. ரொம்ப அழகா இருக்கும்மா. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா அபி, இதோ அந்த இடம்லாம் நல்லா இருக்கு பாரு. ம், ரொம்ப நல்லா இருக்குல்ல? लव में आपने मुझे झूठ सुनिए बोला ना, मैं झूठ नहीं बोला। संजीव प्लीज अंडरस्टैंड। आपका और मेरा नहीं जाएगा। कुछ सुनिए, मैंने तो आपसे मुझे बोला जाने ना। दो। मुझे नहीं छोड़ना राहुल, प्लीज नहीं। मुझे नहीं छोड़ना, माफ नहीं, कीजिए। आप मुझे प्लीज नहीं राहुल, चाहिए। मेरी बात सुनिए। छोड़ो मुझे, प्लीज छोड़ दो। राहुल, प्लीज। பாவம், அந்த லவ்வர்ஸ்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போல சஞ்சீவ். ம், பார்க்க அப்படிதான் தெரியுது. நான் வேணா போய் அவங்க கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தவா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அபி. இது புது இடம், புது ஆளுங்க. நமக்கு ஹிந்தி வேற சரியா தெரியாது. அம்மா உங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு பேசி நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது. எந்த ஊரு எந்த இடமா இருந்தா என்ன, மனசுல இருக்கிற லவ் ஒண்ணுதானே சஞ்சீவ். நம்ம கண் முன்னாடி 2 லவ்வர்ஸ் பிரிஞ்சு போறத பார்த்துட்டு எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? பிரியறதுல ஏற்படுற வலி என்னன்னு லவ்ல ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்களுக்கு தான் அதிகமா தெரியும். சஞ்சீவ், ப்ளீஸ் சஞ்சீவ், அந்த லவ்வர்ஸை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணலாமா? ப்ளீஸ் வாயே, ப்ளீஸ். சரி இரு, நான் போய் பேசி பார்க்கறேன். प्लीज राहुल, प्लीज मुझे मत छोड़ना। प्लीज तुम राहुल, नहीं please। चाहिए, छोड़ दो। ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். क्या? உங்க 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது. அத என்கிட்ட சொன்னா என்னால சால்வ் பண்ண முடியுதான்னு பாப்பேன். I don't know Tamil, English or Hindi बोलो। Bro, I don't know what happened between you two guys. If you say so, I'll try my level best to solve the issue. Everything is over. Nothing to speak of anymore. She lied to me that day. No, It's all over. Bro, ஒரு பொய் சொன்னதுக்காக அந்த பொண்ணை வேணாம்னு சொல்ற? No bro, please don't do this. Sorry bro, leave me alone. I cannot forgive her. राहुल, Bro, प्लीज bro, राहुल, राहुल, bro, சொன்னா கேளுங்க bro. राहुल। தம்பி தம்பி, ஒரு நிமிஷம், கொஞ்சம் நில்லுப்பா. कौन है आप? தம்பி, காதல்ல சண்டை வர்றது சகஜம்தான். அது நீங்க ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அளவுக்கு அதிகமா வச்சிருக்கிற பாசத்தினால வர சண்டை. I can't understand. What you are saying? Speak in Hindi or English बोलो. ஹிந்தில பேசணுமா? இருங்க भैया, हाँ? भैया, क्या? प्यार में लड़ाई समानी बात है, यह एक दूसरे पर है रखना होगा,
वालाडे जैसे उसे प्यार हो जाता है। चाहे कोई भी लाडे हो महत्वपूर्ण वास्तु। நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் மேல தப்பு இருந்தாலும் எது கரெக்ட்னு ஆராய்ச்சி பண்றதை விட முக்கியம் आप जल्दी शामिल होंगे। சண்டை போட்டீங்கன்னா உடனே பேசிக்கங்க, மன்னிப்பு கூட கேட்டுக்கோங்க, தப்பில்ல. அண்ணா, பேசாம மட்டும் இருந்துராதீங்க, அப்புறம் அது உங்களுக்கு பழகிடும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மள நேசிக்கிறவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். यदि आप ऐसा करते हैं तो आपको यह बहुत कठिन लगेगा. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்புறம் நீங்க பண்ண தப்ப நினைச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால நீங்க உங்களோட கோபத்தை இத்தோட விட்டுருங்க. அப்பதான் உங்களோட லைஃப் அவங்களோட சந்தோஷமா இருக்கும். मुझे माफ कीजिए। नहीं नहीं, प्लीज मैंने मुझे गलत माफ कर कीजिए। दिया। मैंने मुझे आपको माफ समझा कर नहीं। दीजिए। प्लीज मैंने गलती कर दिया। प्लीज मुझे माफ कीजिए। प्लीज गलती मेरी है। सॉरी प्लीज, रियली सॉरी। really sorry. गलती मेरे Thank you है। so much, Rahul. I love you so much. Love you too. Really sorry. லவ்ல எப்பவுமே கோபம் பாசம் ரெண்டுமே அளவுக்கு அதிகமா இருக்கும்ல. ஆமா சஞ்சீவ். அபி, வர நீ நல்லா ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டிய. நீ பேசுனதுல பெரிய இருந்த ரெண்டு லவர்ஸ் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தப்பா தான் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தில பேசினேன். நான் பேசினது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா லவ்வுக்கு ஏது மொழி. நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. मैडम, 1 सेकेंड मैडम। धन्यवाद मैडम, आपका वो इसी है। मैं दोनों एक ही साथ हैं। நீங்க ஒண்ணு சேர்ந்ததுக்கு நான் காரணம் இல்ல, நீங்க ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சிருந்த லவ் தான் அதுக்கு காரணம். நான் உங்க லவ் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன், அவ்வளவுதான். லவ்ல எப்பவுமே மன்னிப்பு கேட்கவோ இல்ல காதல சொல்லவோ தயங்கவே கூடாது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும். அதனால சீக்கிரமே உங்க லவ்வையும் மன்னிப்பையும் தயங்காம கேட்டுறணும். நானும் அபிகிட்ட என்னோட லவ் சொல்லாம தள்ளி போட்டுக்கிட்டே போறது தப்புதான் இல்ல. இந்த தப்பை இனிமே பண்ண மாட்டேன். இன்னைக்கு என் லவ் அபிகிட்ட நான் சொல்ல போறேன், அதுவும் இப்பவே. Really thanks मैडम, thank you so much. Bye. Bye, Take man. care. சஞ்சீவ், எங்க போற? ஒரு நிமிஷம் இரு, வந்து சொல்றேன். Sir, How much? 15 rupees. Yeah. Okay, thank you. வெல்கம் சார். இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என் அபிகிட்ட போய் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், தப்பெல்லாம் என் மேலதான். அன்னைக்கு நான் ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்து உன் பேச்ச கேட்டு உன் நிலைமைய புரிஞ்சிட்டு இருந்தேன்னா நமக்குள்ள சண்டையே வந்திருக்காது. நாம இத்தனை நாள் ஒன்னா இருந்து மனசளவுல பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமா இருந்திருக்காது. எல்லாம் என் தப்புதான். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல.
நாம ஆசைப்பட்டபடி இனி நம்ம ஒண்ணா வாழலாம். அபி, எனக்கு உங்ககிட்ட இந்த டைவர்ஸ்லாம் வேண்டாம். நீதான் வேணும். ஐ லவ் யூ அபின்னு சொல்லி இந்த பூவை அவகிட்ட கொடுத்து என் லவ் சொல்ல போறேன். அபி, நான் கண்ணு. என்ன சஞ்சீவ்? அ, ம், அ, அ, அபி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு சஞ்சீவ். ஆ, நான் சொல்ல போறத கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. ஆம், நான் விரும்பின விஷயம் இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை விட்டு போகுது. அப்படி இருக்கும்போது நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா கூட அது சாதாரணமான விஷயம்தான். ஏன் அபி அப்படிலாம் சொல்ற? நீ காம்படிஷன்ல ஜெயிக்கிறது உனக்கு ஹாப்பி இல்லையா? சஞ்சீவ், இந்த தாஜ்மஹால் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா அழகா தெரியலாம். ஆனா அந்த தாஜ்மஹாலை கட்டின ஷாஜஹானுக்கு அந்த தாஜ்மஹாலை விட பெருசு மும்தாஜ் மேல அவர் வச்சிருந்த லவ் தான். நானும் ஒரு விதத்துல ஷாஜஹான் மாதிரி தான். எனக்கு உங்க எல்லாருக்கும் பெருசா தெரியுற இந்த காம்படிஷன் பெருசு இல்ல, என்னோட லவ் தான் பெருசு.